எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பூட்ஸ்ட்ராப்பில் வந்து எப்படி இது மாதிரி ஒரு ஹரிசாண்டல் ஃபார்ம்ஸ் உருவாக்க சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி ஒரு ஃபார்ம் நீங்கள் பில்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் பில்ட் பண்ணுறீங்கன்னா சூப்பர். சப்போஸ் அதை நீங்கள் பில்ட் பண்ணல அப்படின்னா இதுக்கான சோர்ஸ் கோட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் போய் ஓப்பன் பண்ணி ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம வந்து இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறது கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோட்குள்ளே போகிறேன் அண்ட் தேவையில்லை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட்டு இதுவும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரம் ஸ்டார்ட் நம்ம கோட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கண்டெய்னர் போட்டுக்கிறேன். ஸோ கண்டெய்னருக்குள்ளே தான் நம்மளோட ஃபார்ம் இருக்க போகுது அண்ட் இதுக்குள்ளே வந்து ஒரு ரோவை யூஸ் பண்ணுறேன். ஸோ ரோக்குள்ளே வந்து ஒரு காலம் இருக்க போகுது. ஸோ காலம் வந்து ஒரு 4 இல்லை 6 வச்சுக்கலாமா, 6 அண்ட் இதுக்குள்ளே நம்ம கார்டு இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ கார்டு அண்ட் கார்டுக்குள்ளே கார்டு பாடி இருக்க போகுது அண்ட் இங்கே வந்து நம்மளோட ஃபார்ம் இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ என்ன ஃபார்ம் இருக்க போகுது? ஹரிசாண்டல் ஃபார்ம். ஓகேவா? சூப்பர். அண்ட் நீங்கள் நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஒரு ஃபார்ம் போடுறேன் அண்ட் இது நான் கொஞ்சம் அலைன் பண்ணிக்கிறேன். ஓகே. அண்ட் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து சும்மா இந்த யூஆரில் தான் இருக்க போகுது. அண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போஸ்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ மெத்தடில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போஸ்ட் இருக்குது, கெட் இருக்குது, புட்டு, பேட்ச்சு, டெலிட்டு, அது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் மோஸ்ட்லி நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா போஸ்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் நான் சப்மிட் பண்ணுற எந்த வேல்யூஸுமே வந்து எனக்கு வந்து பப்ளிக்காக தெரியக்கூடாது. அந்த பர்பஸ்க்காக நான் எப்பவுமே போஸ்ட் யூஸ் பண்ணுவேன். ஸோ எப்பவுமே as a குட் ப்ராக்டிஸாக நீங்கள் ஃபார்ம் நீங்கள் க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா யூஸருக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிய தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அந்த போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார்முக்குள்ளே வந்து டோட்டலாக 3 ஃபீல்டு இருக்க போகுது. ஆக்சுவலி 2 ஃபீல்ட்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமெயில் இருக்க போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, டெக்ஸ்ட்டு தானே, இமெயில். ஆக்சுவலி இமெயில் இன்புட்டு. அண்ட் செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்க போகுது, பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்ட் இது வந்து இன்புட் வந்து பாஸ்வேர்ட் டைப் தான். அண்ட் ஒரு பட்டன் இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ பட்டன் இது வந்து சப்மிட் பட்டனாக இருக்க போகுது. ஓகேங்க. இப்போ நான் சேவ் பண்ணுறேன். எல்லாம் ஒர்க்காக தான் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஓகே, பிகாஸ் நம்ம எதுவுமே ரைட் பண்ணல. ஆனால் அந்த மார்ஜின் ப்ராப்ளமாக இருக்குது பாருங்கள். ஸோ மார்ஜினும் இல்லை, ப்ளஸ் வந்து இது சென்டராக அலைன் இல்லை. ஓகே, அதை நான் என்ன பண்ணலாம், கண்டெய்னரில் வந்து மார்ஜின் டாப் 5 தரலாமா, இல்லை மார்ஜின் ஒய் ஆக்சிஸில் 5. ஓகேவா? சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, அலைன் ஆயிடுச்சு. பட் சென்டராக இல்லை. அதை நம்ம என்ன பண்ணலாம், எங்கே யூஸ் பண்ணுறோம் அந்த காலம். ஓகே, இங்கே இருக்க ரோ காலம் இருக்குது. நம்ம காலம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சிம்பிளாக எம்எக்ஸ் ஆட்டோ தந்துக்கலாம். ஓகேவா? சேவ் அண்ட் சூப்பர், சென்ட்ரல் அலைன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜஸ்ட் நம்மளோட ஃபார்மோட இன்புட் வேல்யூ நம்ம கோட் பண்ண வேண்டியது தான். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஸோ ஃபார்ம் குரூப் அண்ட் இதுக்குள்ளே வந்து ஒரு லேபிள் இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ லேபிள் இது வந்து இமெயிலாக இருக்க போகுது அண்ட் ஒரு இன்புட் வேல்யூ இருக்க போகுது. இன்புட் வந்தானா இது வந்து ஒரு இமெயில் இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ இமெயில் அண்ட் நேம் வந்து இமெயில் வச்சுக்கலாம், ஐடியும் இமெயில் வச்சுக்கலாம். சின்ஸ் நம்ம ஃபார் வந்து இமெயில் வச்சுக்கிறதுனால ஐடியோ நான் இமெயில் வச்சுருக்கேன், சேமாக வச்சுருக்கேன். ஓகேவா? அண்ட் பிளேஸ் ஹோல்டர் வந்து யூ அட் எல்லாத்தையுமே இதே தான் போடுறேன். பட் என்ன பண்ணுறது, ஓகே பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணுங்கள். அண்ட் மெயினான விஷயம் நான் வந்துடுறேன் என்னென்னா கிளாஸு. ஸோ கிளாஸ் வந்து ஃபார்ம் கண்ட்ரோல். ஓகே. அண்ட் கடைசி நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பட்டனும் கீழே போட்டுடுறேன். ஸோ ஃபார்ம் குரூப் இதுக்குள்ளே வந்து நம்ம பட்டன் இருக்க போகுது. ஸோ சப்போஸ் இதை பற்றி தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா பூஸ்ட்ராப் ஃபார்ம்ஸ் பற்றி பாருங்கள். ஓகேவா? ஸோ பட்டன் ப்ரைமரி அண்ட் இது வந்தாங்கன்னா லாகின் இருக்கட்டும். இங்கே வந்து நம்ம செக்கிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஐகான், என்ன ஐகான், ஒன் அம்சமில் அன்லாக்கு அப்புறம் ஆல்ட், இது வந்து ஐகான் நேம் அண்ட் மார்ஜின் ரைட் வந்து 2 போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ மார்ஜின் ரைட் 2 அண்ட் சேவ் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து வெர்டிக்கல் ஃபார்மில் இருக்குது. கரெக்டாக? இப்போ நான் வந்து அதை அப்படியே ஹரிசாண்டல் ஃபார்மாக மாற்ற போகிறேன். ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணோம் அப்படின்னா நல்லா பாருங்கள். ஸோ உங்கள் கோட்குள்ளே போங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹரிசாண்டல் ஃபார்ம்ஸ்னால் என்ன, ஜஸ்ட்டு உங்கள் லெஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேபிள் இருக்கும் அண்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் இருக்கும். அதுதான் ஹரிசாண்டல் ஃபார்ம்ஸ். கரெக்டாக? அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கிரிட் மூலியமாக நம்ம செப்பரேட் பண்ணலாமா, இது ஒரு காலமு அப்புறம் அது ஒரு காலம், அப்படி செப்பரேட் பண்ணலாமா. ஸோ வாங்க பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட ஃபார்ம் குரூப்பில் வந்து ஒரு ரோன்னு சொல்லி கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எதுக்கு அப்படின்னா இது நான் வந்து ஃபார்ம் கிரிட்னால நான் ரோன்னு போட்டுக்கிறேன் அண்ட் இங்கே நான் வந்து என்னோடய காலம் நாங்கள் இதை போட்டுக்கலாமா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா லேபிளில் வந்து ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலமில்
எஸ்எம் அண்ட் எஸ்எம்முக்கு மேலே வந்து எனக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த 4 காலம் எடுத்துக்கணும். ஓகேவா? அண்ட் இதுக்கு ஒரு கிளாஸ் இருக்குது. என்ன கிளாஸ் அப்படின்னா கால் ஃபார்ம் லேபிள். ஸோ லேபிள் தானே அது. ஸோ ஃபார்ம்குள்ளே லேபிள் இருக்கிறதுனால காலமில் ஃபார்ம் லேபிள் சொல்லிட்டு இந்த கிளாஸ் நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணிட்டேன். அண்ட் ப்ளஸ் இப்போ நீங்கள் அவுட் பாருங்களேன் எப்படி இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் தெரியல. பட் இந்த இன்புட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைனில் வந்துச்சு. கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கும் நம்ம CSS கோட் நம்ம ரைட் பண்ணணும். ஐ மீன் பூஸ்டப் கிளாஸஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதெல்லாமே நான் வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸில் டிவ்வில் போட்டுக்கிறேன். என்னென்னா காலமில் எஸ்எம்மில் 8 போட்டுக்கலாமா? ஸோ 8. ஸோ இங்கே நான் ஏன் 8 போடுறேன்னா நல்லா பாருங்கள். இங்கே வந்து காலம் SM4ன்னு வச்சுருக்கோம். ஸோ ரிமைனிங் 12 என்ன இருக்குது? 8 தானே இருக்குது. அதனால் 8 போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ சேவ் பண்ணுங்கள். அவுட் பாருங்கள். பார்த்தீங்களா? முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம லேபிள் இருக்குது, ரைட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்புட் இருக்குது. பர்ஃபெக்ட்டுங்க. ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா பாஸ்வேர்டுக்கும் பண்ணலாம். ஸோ நான் குயிக் அண்ட் வாட்டி நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணாமல் நான் இமெட் மூலிமா நான் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நான் வந்து தெரியாமல் வச்சுக்கிறேன். ஓகே, அண்ட் இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார்ம் குரூப்பு. ஓகே, இதில் வந்து ரோ இருக்கணும் எக்ஸ்ட்ராவா. அண்ட் நெக்ஸ்ட் என்ன இருக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு லேபிள் இருக்கணும். கரெக்டாக? ஸோ லேபிள் வந்து என்ன இருக்கணும்னா பாஸ்வேர்டாக இருக்கணும். ஸோ இதுக்கு ஒரு கிளாஸ் இருக்கணும். என்னென்னா கால் SM4 அண்ட் ப்ளஸ் வந்து என்ன இருக்கணும் கால் ஃபார்மு லேபிள். ஓகேவா? ஸோ இது என்னது பாஸ்வேர்ட். கரெக்டாக? பாஸ்வேர்ட். அண்ட் இதுக்குள்ளே வந்து நான் ஒரு நோட்டிஃபிகேட் கிரியேட் பண்ண போகிறேன். என்னென்னா காலம் SM8. ஸோ 8 ரிமைனிங் இருக்குது. அண்ட் இதுக்குள்ளே நான் வந்து நான் இன்புட் போட போகிறேன். ஸோ இன்புட். ஸோ இது வந்து பாஸ்வேர்டாக இருக்க போகுது. அண்ட் எனக்கு வந்து ப்ளேஸ் ஹோல்டர்னு எனக்கு தேவை. ஓகேவா? அதனால் அப்படி போட்டுக்கிறேன். டேப் கொடுங்க. நேம் வந்து பாஸ்வேர்ட், ஐடியும் பாஸ்வேர்ட். ஸோ அண்ட் ப்ளேஸ் ஹோல்டர் வந்து பாஸ்வேர்டுன்னு வச்சுப்போம். ஓகே, ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இப்போ சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் கிளாஸ் மாற்றிட்டேன். ஸோ இது எனக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். அது போக போக நான் பழகிடணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார்ம் கண்ட்ரோல். ஸோ இங்கே பாருங்கள். ஓகே, பர்ஃபெக்ட்டுங்க, பர்ஃபெக்ட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே நீங்கள் வந்து பட்டன் இப்படி இருந்தாலும் வச்சுக்கலாம். ஆனால் இல்லைங்க எனக்கு வந்து பட்டன் வந்து இதுக்கு அப்புறமா தான் வேணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக யோசிங்களேன். ஸோ இதுவும் நான் வந்து ஃபார்ம் உருவாக்கிட்டு ஓகே, ஸோ இங்கே நான் வந்து என்ன பண்ணிக்கலாம் சிம்பிளாக காலம் SM வந்து 4 வந்து வச்சுக்கலாம். பட் இந்த வாட்டி வந்து எந்த டெக்ஸ்டும் இருக்க போது கிடையாது. சும்மா பிளாங்காக தான் இருக்க போகுது. கரெக்டாக? அண்ட் மீதி 8 காலமில் என்ன வேணும் அப்படின்னா எனக்கு வந்து இந்த பட்டன் வேணும். கரெக்டாக? ஸோ நான் அப்படி போட்டுக்கலாம். ஸோ இது ஒர்க்காக பார்க்கலாம். கட், பேஸ்ட், சேவ். சூப்பர், பர்ஃபெக்ட், வேலை செய்யுது. அண்ட் சப்போஸ் இந்த பட்டன் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வேணும் நம்ம என்ன பண்ணிக்கலாம். ஸோ பட்டன் BTN பிளாக் யூஸ் பண்ணிக்கலாமா? BTN பிளாக். ஸோ இது நான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ப்ரைமரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நான் வந்து சக்ஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சக்ஸஸ். சூப்பருங்க, பர்ஃபெக்ட் வேலை செய்யுது. பார்த்தீங்களா? அண்ட் ஆல்சோ நான் என்ன பண்ணுறேன் இன்னொரு செக் பாக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய பட்டனுக்கு மேலே ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி ஃபார்மு குரூப்பு இது வந்து ரோவாக இருக்கணும். ஸோ ரோ அண்ட் ஒரு லேபிள் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். கரெக்டாக? ஸோ சின்ஸ் இது வந்து இன்புட் லேபிள்னால நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. சிம்பிளாக அதே மாதிரி காலம் SMல எனக்கு 4 வந்து எம்டியாக இருக்கணும். அண்ட் மீதி காலம் SM8ல் வந்து எனக்கு வந்து என்னோடய இன்புட் டேக் இருக்கணும். கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபார்ம் செக். ஓகே, ஸோ ஃபார்ம் செக்குள்ளே வந்து எனக்கு என்ன இருக்கணும் ஒரு இன்புட் லேபிள் இருக்கணுமா? ஸோ இன்புட் இது வந்து செக் பாக்ஸ் அண்ட் நேம் போட்டுக்கலாம். இது வந்து சும்மா அக்ரிமெண்ட் சொல்லிட்டு போட்டுக்கலாமா? கன்ஃபர்மேஷன் இதை வேணால் போட்டுக்கலாம். அண்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்க போகுது ஃபார்ம் செக் இன்புட் இருக்க போகுது. கரெக்டாக? அண்ட் ஐடியும் நான் ஒன்றா போட்டுக்கிறேன்னா சும்மா ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறேன். அதே மாதிரி போட்டுக்கிறேன். ஓகே, டன். ஸோ வேல்யூ வந்து எதாவது போடலாம். ஸோ அக்ரிமெண்ட். ஓகே, சூப்பர். அண்ட் கீழே வந்து ஒரு லேபிள் போடணுமா? ஸோ நான் பண்ணுறேன்னா லேபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ லேபிள் வந்து அதே மாதிரி ஃபார்ம் செக்கு லேபிள். கரெக்டாக? ஸோ டேப் கொடுங்க. ஃபார் வந்து நம்ம ஐடி தரணும். கரெக்டாக? ஐடி என்னது அக்ரிமெண்ட். ஸோ காப்பி அண்ட் பேஸ்ட். அண்ட் இது என்ன வேல்யூ சும்மா அக்ரி டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சும்மா போடுவோம். ஓகேவா? ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ ஒர்க்காக தான் பார்க்கலாம். ஸோ சேவ் பண்ணுங்கள், அப்லோட் பாருங்கள். பார்த்தீங்களா? கரெக்டாக வேலை செய்யுது. ஓகே, ஸோ சப்போஸ் இது வந்து உங்களுக்கு கீழே இங்கே வரணும்னு என்ன பண்ணிக்கலாம் சிம்பிளாக நம்ம வந்து இது வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு SM12 ஆக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா? முடிஞ்சு போச்சு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதாங்க பூட்ஸ்ட்ராப் ஹாரிசான்டல் ஃபார்ம்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு டாபிக் பற்றி பார்க்கலாம். பாய்.